பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பூலோக வாழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இப்படி சாட்சிகளை பற்றி நமக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். பரலோகத்தில் 3 பேர் சாட்சி கொள்கிறாங்க நமக்கு. ஆமென். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும், வார்த்தையாக இருப்பது கிறிஸ்து என்பது நமக்கு நல்லா தெரியும். மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அவங்க தான் எப்பொழுதும் நமக்கு சாட்சி கொடுக்குறாங்க. சரிதானே? அது மாதிரி பூலோகத்தில் சாட்சி கொடுக்கறது யாருன்னா 3 பேர் இருக்கிறாங்க. ஆவி, ஜலம், இரத்தம். ஸோ இந்த 3ம் ஆமென் ஒருமைப்பட்டிருக்கிறது. அது ஒன்றாக இருந்து சாட்சி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். பூலோகத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இரத்தம் இல்லைன்னா வாழ முடியாது. ஸோ தண்ணி இல்லைன்னா நம்ம வசிக்க முடியாத ஒரு கட்டத்தில், அது மாதிரி ஆவியானவர், ஆவி எனக்குள் இருக்கிறபடினால், கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால் அப்படின்னு பவுல் எழுதுகிறார் இல்லையா? அந்த ஆவி நமக்குள்ளாக ஜீவனாக இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை சரியாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும். இதில் ஒரு மிக முக்கியமான காரியம் என்னென்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டு யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 25ஆம் வசனம், இதுதான் கருப்பொருள். யோவான் 11:25 ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். எப்படி மரித்தான்னா ஆவிக்குரிய மரணம். நிறைய பேர் ஆமென் ஆதியில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இயேசுவை ருசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பொழுது தீவிரமாக ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நிற்பார்கள். ஆமென். சிலருக்கு திருமணமான பிறகு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ச்சி அப்படி செய்ய முடியாமல் போயிடலாம். ஆனால் தேவனோடு கூட உள்ள உறவை நல்லா வச்சுருக்கணும். நிறைய பேருக்கு திருமணமான பிறகு அது மாறி போகும். அந்த ஜெபிக்கிற நேரம் மாறும், தேவனோடு பேசுகிற நேரம் மாறும். ஆனால் அவங்களுடைய நண்பர்களோடு தொடர்பு கொள்வாங்க, மற்றெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இப்படி கர்த்தரோடு கூட இருக்கிற நேரம் மாறிப்போம். அவர் தான் நம்மை சரியாய் சாட்சியிடுகிறவர், சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறவர். நிறைய பேருக்கு பணம் வந்தால் மாறிடும். நிறைய பேருக்கு சூழ்நிலை, கடன், ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கடவுளே இல்லைன்னு விட்டு போட்டு போயிடுவாங்க. அப்படி அல்ல. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மரணம் வந்தாலும், எந்த போராட்டம், எந்த தடைகள் வந்தாலும், நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் தைரியமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஆமென். கர்த்தருக்குள்ளாக ஆமென் நீங்களும் நானும் வைராக்கியமாக இருப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இந்த நல்ல தேவனை நாம் துதித்து ஆராதிப்போமா? தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி இயேசுவே. தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் இந்த இரவில் வந்திருக்கிறோமே, அவரை உயர்த்துகிற பொழுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில்
உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா. அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென் எப்பேற்பட்ட தோல்விகள் இருந்தாலும் அது வெற்றியாய் மாறுவதாக கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விசையாய் கிருபை செய்வீராக. உமக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். ஓ ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். யார் யார் உண்மையாய் இந்த இரவில் ஜெபிக்கிறார்களோ, ஓ உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆவியானவரே, பலத்த கரம் கொண்டு உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவீராகப்பா, பலப்படுத்துவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக ஆண்டவரே. ஆமென். வருகின்ற போராட்டங்கள், தோல்விகள், சோர்வுகள் எல்லாம் விலகி போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சத்துருக்குடைய வல்லமைகள் முறிந்து போவதாக. கர்த்தரின் மகிமை, தேங்க்யூ லார்ட், உடைய பிள்ளைகளுடைய அறைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. புதிய சமாதானம், புதிய பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும். வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்மளோடு வசிக்கிற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.